விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதி சந்திரனின் முன்னேற்றம் உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி பெருகி வரக்கூடிய வாய்ப்பு பெற்ற மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல் கிரக அமைப்புகள். அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும், 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், ஜீவனஸ்தானத்திலே சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும், 12ஆம் இடத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9, அடுத்து ஜீவனஸ்தானமாகிய 10, லாபஸ்தானமாகிய 11 ஆகிய இடங்களில் பயணிக்க போகிறார். அதுதான் உங்களுக்கு பெரிய லாபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீனராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது பாக்கியங்கள் பல்கி பெருகும். அது லாபஸ்தானத்தில் வரும்போகிற காலகட்டங்களில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் கை கொடுத்தும் கை கோர்த்தும் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஒரு விஷயம். 2வது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10லே சுக்கிரன் இருந்தாலும் எப்பயுமே ஒரு பதவி யோகம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்பங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்கள்னு சொல்லுவோம், அந்த ட்விஸ்ட் வச்சு அந்த மாதிரி நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரங்களில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. யோக பலன்களை அள்ளி அனுபவிக்கக்கூடிய வாரமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக மங்களத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் வச்சுட்டிங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம். ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் இந்த வாரம் அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் கலை விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அருமையான யோகத்தை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தக்க முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் பலன்கள் இன்னும் பல்கி பெருகும். இது ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தேவியாக புத பகவான் லாபத்தில் உட்கார்ந்துக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பாவமும் உதவியும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. எங்கேயாவது சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது வெளியிடங்களுக்கு ஏதாவது செல்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமும் குதூகலமும் நிறைந்த வாரமாக மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 1. 2வது மங்களத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் மங்கள யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது வீடு வண்டி வாகனாதி யோக சேர்க்கைகளும் குழந்தை பாக்கியமும், அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. யோகத்தையும் லாபத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் சிறந்த வாரமாகவும் சேர்ந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையோடு சேர்த்து இந்த தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் இந்த வாரம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகிறது. மீனராசி என்பதே இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே உங்களுடைய சுய முயற்சி இருக்குதுங்களா, அதுதான் உங்களுக்கு இன்னும் வெற்றிகரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் உடல்நிலைகள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கணக்குடி பார்க்குறப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உடலும் மனதும் சற்று தொய்வடையும் அல்லது பாதிப்பு கொடுக்குற வாய்ப்பு உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கங்க. ஏன்னா இந்த இஎம்ஐ கட்டுறது,
அல்லது வந்து வட்டி கட்டுற விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சரியான முறையில் வந்து திட்டமிட்டுக்கங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வந்து தேவையில்லாத சில அவச்சொல்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. 1. 2, இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது, நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் விசேஷமானது. அடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், தை அமாவாசை வருகிறது. அவரவருடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக திதி, தர்ப்பணம், வழிபாடு இவைகளை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூடுமான வர இந்த பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறது, உடலால் ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு உதவிகள் செய்கிறது, அல்லது குறிப்பாக வந்து அதிதிகளுக்கு அன்னதானம் இடுதல், இதெல்லாம் செஞ்சீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு தெய்வ பலத்தோடு யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் தருவார். அதனால் இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா சுபமும் யோகமும் மங்களத்தோடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து பொருளாதாரம் இந்த வாரம் வந்து நல்ல ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருந்தாலே அது நல்ல லாபம் கொடுக்கும். அது தனஸ்தானத்தில் அமர்ந்த குரு போல் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது இன்னும் லாபத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் சுபமாக இருக்கிறது. பயன்படுத்தி லாபத்தையும் யோகத்தையும் அமையக்கூடிய வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுப செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.